இன்னைக்கு நம்ம எக்ஸல்ல முக்கியமான ஃபங்க்ஷன் ஒன்று பார்க்க போகிறோம். Sumif அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன். சரி, ஓகே. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் ஒரு டேபிள் ஒன்று வச்சிருக்கேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் பர்சன், அதாவது ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுற சேல்ஸ் பர்சன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒவ்வொரு ஏரியாவில் போயிட்டு ப்ராடக்ட்டை சேல் பண்ணி அமௌண்ட்டை வந்து கலெக்ட் பண்ணிட்டு வராங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்ட ஒரு 4-5 பேர் தான் ஒவ்வொரு ஏரியாவுக்கு போயிட்டு கலெக்ட் பண்ணிட்டு வராங்க. இப்போ எக்ஸாம்பிள் ஆனந்த் அப்படின்ற சேல் பர்சன் வந்து வடபழனி அப்படின்ற ஏரியாவில் போயிட்டு 3650 கலெக்ட் பண்ணியிருக்காரு. அதே போல் ரமேஷ் சைதாப்பேட்டில் போயிட்டு கலெக்ட் பண்ணியிருக்காரு. சுரேஷ் இவர் வந்து கோடம்பாக்கம் ஒரு அமௌண்ட் கலெக்ட் பண்ணியிருக்காரு. மறுபடியும் ஆனந்த் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னு வேற ஏரியா போய் சைதாப்பேட் அந்த ஏரியாவுக்கு போயிட்டு அங்கேயும் அமௌண்ட் வந்து கலெக்ட் பண்ணியிருக்காரு. சரி, இது போல வந்து ஆனந்தே வந்து ரிப்பீட் ஆயிருப்பாரு. அதே போல ஒவ்வொரு சேல் பர்சனும் வேற வேற ஏரியால போய் கலெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு சேல் பர்சனும் எந்தெந்த ஏரியால எவ்வளவு அமௌண்ட் கலெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டீடைல்ஸ் வந்து நான் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். சரி, இப்போ வந்து என்ன அப்படின்னா, இப்போ ஆனந்த் அப்படின்னு எடுத்துப்போம். ஆனந்த் ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு பர்சனா நம்ம எடுத்துக்கலாம். இவர் டோட்டலா எவ்வளவு அமௌண்ட் கலெக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணணும். இப்போ ஆனந்தே வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சர்ச் பண்ணோம், தேடுவோம். பார்த்துட்டு அதுக்கு நேரம் எவ்வளோ அமௌண்ட் இருக்கு அப்படின்றத ஒவ்வொன்றா நம்ம எடுத்து ஆட் பண்ணுவோம். இப்போ இது வந்து டேட்டா வந்து கம்மியாக இருக்கு, அப்போ ஈஸியாக வந்து நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். இப்போ இதே டேட்டா வந்து அதிகமாக இருக்கு, 100 லைனுக்கு மேலே 200 லைனுக்கு மேலே அது போல இருக்கு அப்படின்னும் போது ஒவ்வொன்றா தேடி எடுக்கிறது கஷ்டம். அதுக்கு தான் வந்து இப்போ Sumif அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை பற்றி நான் சொல்ல போகிறேன். Sumif ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி இந்த மாதிரி கால்குலேஷனை ஈஸியாக நம்ம ஒர்க் அவுட் பண்ணிடலாம். சரி, ஓகே. இப்போ பார்ப்போம். ஈக்குவல் டு Sumif, அதாவது குறிப்பிட்ட கண்டிஷன் கொடுத்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ரேஞ்ச் அங்கேயே வந்து உங்களுக்கு வரும் என்ன டைப் பண்ணணும் அந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு. ரேஞ்ச் அப்படின்னா சேல் பர்சன் லிஸ்ட் எங்கே இருக்கோ அதை ஃபர்ஸ்ட் நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். ஓகே, செலக்ட் பண்ணியாச்சு. அடுத்தது கமா கிரைட்டீரியா, அதாவது கண்டிஷன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ செலக்ட் பண்ண ரேஞ்சில் எதை நம்ம செக் பண்ண போகிறோம், நம்ம வந்து இப்போ ஆனந்த் அப்படின்னு தான் செக் பண்ண போகிறோம். ஆனந்த் டைப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஆல்ரெடி நம்ம இங்கே பக்கத்தில் டைப் பண்ணியிருக்கிறதுனால F4 அப்படின்றத கொடுத்துட்டேன். கமா இப்போ எதை வந்து ஆட் பண்ணணும், சம் ரேஞ்ச், அந்த அமௌண்ட் இருக்குல்ல அந்த செல் அட்ரஸை செலக்ட் பண்ணிக்கணும். ஓகே, இந்த மாதிரி கொடுத்துட்டோம் அப்படின்னா கரெக்டாக இந்த டேபிளில், அதாவது இங்கே இருக்கிற வேல்யூஸில் ஆனந்துக்கு நேராக நம்ம செலக்ட் பண்ண இன்னொரு ரேஞ்ச் இருக்குது, அமௌண்ட் ரேஞ்ச். ஆனந்த் அப்படின்ற நேமுக்கு நேராக அமௌண்ட் எவ்வளோ இருக்கோ அதை மட்டும் என்ன பண்ணும், ஆட் பண்ணும். இங்கே ஒரு ஆனந்த் இருக்குன்னா அதை செக் பண்ணும், அதுக்கு நேராக இருக்க அமௌண்ட் ஆட் பண்ணும். அதுக்கப்புறம் வேறு எங்கே ஆனந்த்னு வருது அப்படின்றத செக் பண்ணும், அதுக்கு நேராக இருக்கிற அமௌண்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கும். இது போல் ஒவ்வொன்றா வந்து செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணும். ஓகே, நான் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ வந்து கரெக்டாக டோட்டல் பண்ணி காமிச்சிடுச்சு. ஓகே, இதே போல் தான் அடுத்த பர்சன். இப்போ நான் ரமேஷ் அப்படின்னு கொடுத்துட்றேன். இப்போ இதில் ஃபில் டவுன் நம்ம பண்ணிக்கலாம், ஏன்னா சேம் அதே தானே வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபில் டவுன் பண்ணுவோம். ஃபில் டவுன் பண்ணோம் அப்படின்னா செல்லோட ரேஞ்ச் கூட சேஞ்ச் ஆகும். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆனந்த் கலெக்ட் பண்ண அமௌண்ட்டை ஆட் பண்ணும்பொழுது என்ன ரேஞ்ச் கொடுத்தோம் அப்படின்னா B2ல இருந்து B21 அப்படின்றத கொடுத்தோம், அதாவது அந்த நேம் லிஸ்ட் இருக்கிற ரேஞ்ச். அதே போல சம் அந்த அமௌண்ட் இருக்கிற ரேஞ்ச் பார்த்தோம்னா D2ல இருந்து D21. இதே ஃபில் டவுன் பண்ண உடனே என்ன ஆயிருக்கு பாருங்க, சேஞ்ச் ஆயிடுச்சு. B3ல இருந்து ரமேஷ்ல இருந்து தான் செக் பண்ணுது. ஒருவேளை ரமேஷ் அப்படின்ற நேம் மேலே வந்துருந்துச்சுன்னா அந்த அமௌண்ட்டை வந்து விட்டுடும். இது ஃபர்ஸ்ட் ஒரு 2 இதுக்கு கரெக்டாக வந்துடும், பட் அதுக்கப்புறமா வர்றது வந்து கரெக்டாக வராது. அதனால இந்த மாதிரி ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது எக்ஸலில். என்னன்னா, இப்போ இவ்வளோ நாளாக நம்ம பார்த்தது எல்லாமே ரிலேட்டிவ் செல் அட்ரஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபில் டவுன் பண்ணும்போது அந்த ஃபங்க்ஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த ரோவில் இருக்கிற அந்த காலமில் இருக்கிற செல்லுக்கு ஏற்ற மாதிரி செல் அட்ரஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கும். அது வந்து ரிலேட்டிவ் செல் அட்ரஸ். அப்சல்யூட் செல் அட்ரஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஃபில் டவுன் பண்ணாலும் அந்த செல்லோட ரேஞ்ச் வந்து சேஞ்ச் ஆகாது. ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஆனந்த் அந்த இது இருக்குல்ல அந்த இடத்துல போயிட்டு நம்ம பிக்கு முன்னாடி டாலர் சிம்பிளை நம்ம கொடுக்கணும். பிக்கு முன்னாடியும் சரி 2க்கு முன்னாடியும் இப்படி கொடுக்கும்பொழுது நம்ம ஃபில் ரைட் பண்ணாலும் சரி, ஃபில் டவுன் பண்ணாலும் சரி, ஃபில் அப், ஃபில் லெஃப்ட் எது பண்ணாலும் அந்த செல்லோட ரேஞ்ச் வந்து சேஞ்சே ஆகாது. ஏன்னா நம்ம வந்து அந்த ரேஞ்சை மட்டும் தான் செக் பண்ண போகிறோம். B2ல இருந்து B21 வரைக்கும் தான் நம்ம செக் பண்ண போகிறோம். அதனால தான் அப்படி கொடுக்குறோம். இது சேஞ்ச் பண்ணலாம், ஏன்னா பக்கத்தில் இருக்கிறத தான் நம்ம செக் பண்ணுவோம். ஃபில் டவுன் பண்ணும்போது அந்த ரோல இருக்கிற ப்ரீவியஸ் செல் அட்ரஸ் தான் செக் பண்ணுவோம். அப்போ இந்த இடம் வந்து நம்ம எதுவும் கொடுக்க தேவையில்லை, அது வந்து ரிலேட்டிவ் செல் அட்ரஸாகவே இருக்கலாம். இதுக்கு முன்னே நீங்கள் ஃபில் டவுன் பண்ணும்பொழுது அந்த செல் ரேஞ்சும் சரி செல் அட்ரஸும் சரி சேஞ்ச் ஆகிறத கவனிச்சிருந்தீங்கன்னா இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். ஓகே, பேலன்ஸ் இருக்கிற அந்த சேல்ஸ் பர்சன் நேமையும் நம்ம டைப் பண்ணிடலாம். எத்தனை சேல் பர்சன் இருக்காங்களோ அத்தனை சேல் பர்சன் நேமையும் நான் டைப் பண்ணிட்டேன். அவங்க கலெக்ட் பண்ண இண்டிவிஜுவலாக கலெக்ட் பண்ண அமௌண்ட்டையும் வந்து கால்குலேட் பண்ணியாச்சு. இப்போ டோட்டலாக கலெக்ட் பண்ண அமௌண்ட்டும்
இண்டிவிஜுவலாக கலெக்ட் பண்ண அமௌண்ட்டும் வந்து ஈக்குவலாக வரணும். டோட்டலாக அவங்க வெவ்வேறு ஏரியாவில் போய் கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து ஆஃபீஸில் கொடுத்துருப்பாங்க. அதே போல் ஒவ்வொருத்தரும் எவ்வளோ கலெக்ட் பண்ணாங்கன்றதையும் நம்ம கால்குலேட் பண்ணிச்சு. அப்போ மொத்த அமௌண்ட்டும் இந்த அமௌண்ட்டும் சரி, இந்த அமௌண்ட்டும் இங்கே கண்டுபிடிக்க போகிற அமௌண்ட்டும் வந்து ஈக்குவலாக வரணும். ஈக்குவல் டு சம், இந்த ரேஞ்சை கொடுப்போம், G4:G9. பாருங்கள், 2 அமௌண்ட்டும் ஈக்குவலாக வந்துடுச்சு. நம்ம கரெக்டாக கேல்குலேட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி சுச்சுவேஷனை நீங்கள் ஃபேஸ் பண்ணிங்கன்னா இந்த சம் இஃப் அப்படின்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி பண்ணலாம். சம் இஃப்ல இன்னும் நிறைய பண்ணலாம். சம் இஃபை யூஸ் பண்ணி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கேல்குலேஷன் ஒன்று இருக்குது. அதை நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.